சொல்லுங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண டைம்ல என்ன நடந்துச்சு? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண அப்ப வந்து கீதாவ வந்து அந்த ரோட்லயே ஜீப்ல ஏத்திட்டாங்க. ம். நான் மட்டும்தான் உள்ள இருந்தேன். ம். அப்ப அம்பேத்கர் சார் உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்தாங்க. உடைச்சாங்க. எல்லாத்தையும் வந்து அந்த சார் மட்டும் தான் உடைச்சாங்க. வேற யாரும் உடைக்கல. அவங்க மட்டும் தான் உடைச்சாங்க. ஏன்னா இதெல்லாம் உடைக்கிறீங்க? உடைக்காதீங்க. அவன் பண்ணா அவன ஏதோ பண்ணுங்க. எங்களெல்லாம் எதுக்கு எங்க பொருளெல்லாம் எதுக்கு உடைக்கிறீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு, உன் தம்பி வர சொல்லி எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அவன் வர்ற வரைக்கும் நான் உடைப்பேன் தான் அப்படின்ட்டு வீட்ல உள்ள பீரோ, வீட்ல உள்ள திங்ஸு, கபோர்டு இது மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு மெயினா டிவிய உடைக்கும்போது நான் கெஞ்சுறேன், உடைக்காதீங்க. பீரோவை வந்து தொறக்க சொன்னாங்க. நான் தொறக்கலான்னு போறேன். சாவி எடுக்கிறதுக்குள்ள திரும்பி பார்க்கலாம், அந்த கத்தியை வச்சு டப்புன்னு உடைச்சிட்டாங்க. ஏன்னா உடைச்சிங்கிற பீரோல என்னோட குழந்தைங்களுக்கு வச்சிருந்த கொலுசு, இடுப்பு சங்கிலி, என்னோட கொலுசு இதெல்லாம் எடுத்து ஒரு கட்டப்பையில போட்டாங்க. அப்பதான் புதுசா எடுத்து வச்சிருந்தோம். பிறந்த குழந்தைக்கு போடுறதுக்காக எடுத்து கட்டப்பையில போட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எடுக்காதீங்கண்ணா அப்படின்னு நான் சொல்றேன். என்னோட பொருள் இதெல்லாம் அவங்க வேற, நாங்க வேற, நானே விருந்தாடி வந்திருக்கேன் அப்படின்னதுக்கு அவங்க வந்து உன் தம்பி அமுச்சு விட்டு எதுவும் இருந்தாலும் அதெல்லாம் வாங்கிக்க அப்படின்னாங்க. 2-3 வாட்டி தெருவுக்கு கூட வந்தாங்க. அப்ப வேணா நேர்ல பார்த்து நான் கேட்டேன், என் திங்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்கன்னதுக்கு உன் தம்பி அனுப்பிச்சுட்டு வாங்கிக்க அப்படின்ட்டாங்க. சரிம்மா, சரி, ஓகே.